பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, அதில் மிக முக்கியமான சாராம்சம், பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து அழைக்கிற ஒரு சத்தம். அவருடைய ஊழியத்தின் பாதையின் தொடக்கத்திலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பிதாவே பிதாவே என்று சொல்லி அழைத்த குரல் 4 சுவிசேஷங்களில் நிறைய எழுதப்பட்டிருக்குது. என் பிதா என்று சொல்கிறேன் பார்க்க முடிகிறது. இங்கேயும் பிதாவே உம்முடைய கைகளில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்திலிருந்து பெற்ற அவருடைய ஆவியை அவருடைய கரத்தில் ஒப்படைக்கும்படியாய் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறே பார்க்க முடிகிறது. ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒருவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பது தான் ஒப்படைப்பு இல்லையா? இங்கேயும் அதே வண்ணமாக தன்னை தந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவனை, அவருடைய ஜீவ சுவாசமாகிய ஆவியை அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறதை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி சொல்லி அப்படி செய்கிறார் என்று சொன்னால், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. மகா சத்தமாய் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இந்த ஜீவன் என்று சொல்லுகிற சொல் ஆத்துமா, நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கத்தக்கதாக பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் அவருடைய கரத்தில் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலையும் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலையும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலையும் அதே சொல் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அந்த வேளையின் சூழ்நிலைகளை சற்று விளக்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இங்கே அந்த ஜீவனை ஒப்படைக்கிற வேளையையும் கூட இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 9ஆம் மணி நேரத்தில். சரி, அடுத்த சொல் மகா சத்தமாய் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. மிகுந்த சத்தம். இந்த சொல்
திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிற பார்க்க முடிகிறது. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்பதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி இதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சிறிய நுணுக்கத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த மாம்ச சரீரமும் இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆவியையும் பிரித்து எடுக்கிற கைவிடுதல், இந்த சரீரத்தை இந்த மண்ணோடு கூட மண்ணாக மக்கி போகும்படியாய் கல்லறைக்கு நீராய் அனுப்புகிற அந்த நிலை, அவருக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவி பிரிக்கப்பட்டு அவருடைய கரத்திலே ஒப்படைக்கப்படுகிற வேளை. அப்படின்னா ஆவி தேவனிடத்தில் கடந்து செல்கிறது. இந்த சரீரம் அவருடைய ஆவியை கையில் எடுத்த பின்னர் கைவிடப்பட்ட நிலையில் இந்த சரீரம் கல்லறை நோக்கி கடந்து செல்லப்படுகிறது. இந்த கைவிடுதலை அவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மனுஷீகத்தில் அந்த மாம்சத்திலிருந்து சொல்லுகிற சொல்லாக அங்கே காணப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, என் ஆவியை என்று சொல்லுகிற போது அங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. இந்த தேவனுடைய ஆவியாகிய சுவாசம் நாசியிலே இந்த சரீரத்திற்குள் பிரவேசிக்கிற போது அங்கே அவருடைய ஜீவன் இந்த சரீரத்துக்குள் பிரவேசித்து வாசம் பண்ணும்படியாய் கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி ஜீவனுள்ள தேவனாகிய பிதாவினிடத்திலிருந்து அது கொடுக்கப்பட்ட பின்னர் இந்த மண்ணான மனுஷனுக்கு ஜீவ ஆத்மா என்று சொல்லி அங்கே பெயரிடப்படுகிறதை பார்க்க முடிகிறது. மனுஷன் ஜீவ ஆத்மானான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் சாதாரண மனுஷர் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய மகனாக மகளாக காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படின்னா இந்த சரீரம் மண்ணுக்குரியது, ஆனால் இந்த சரீரத்துக்குள் இருக்கிற அந்த பிதாவினுடைய ஆவியின் மூலமாக நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் அது தேவனோடு கூட வாழும்படியாக காணப்படுகிறது. தேவன் அந்த ஜீவனோடு கூட நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகையினால நாம் ஜீவ ஆத்மா என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஜீவ ஆத்மாவாகிய நான் அந்த தேவனை உடையவனாக வெளிப்படுத்துகிறவனாக அவரோடு கூட நடைபோடுகிறவனாக அவருடைய சித்தம் செய்கிறவனாக நாம் இந்த உலக வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொல்வது அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் என்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் இந்த மண்ணான மனுஷனுக்குள்ள அவருடைய ஆவியையும் அவருடைய ஜீவனையும் அவர் ஊற்றுகிறவராக காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவனுடைய ஆவி என்று சொல்லுகிற போது லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. என் ஆத்துமா, தேவனுடைய ஆவியாகிய ஜீவன் நமக்குள் பிரவேசிக்கிற போது அது தேவனுடைய ஆத்மாவாக அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் மூலமாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 47ஆம் வசனத்திலும் கூட வாசிக்கிறோம், என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. என் ஆவி என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்மா, என் ஜீவன் இல்லையா, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரில் களி கூறுகிறதாக காணப்பட வேண்டும்.
இன்றைக்கு இந்த தபசு நாட்களில் நாம் விசேஷித்ததுமாய் இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஏற்றுக்கொண்டவர்களாய், இணைத்து கொண்டவர்களாய் நாம் இந்த உலக வாழ்க்கைக்குள் பிரவேசிப்போம் என்று சொன்னால், நம் மூலமாக கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலால் நம்முடைய ஆத்துமா அவரை பிரகாசிக்கிறதாக காணப்படும் என்று சொன்னால் அது உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே வண்ணமாய் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் ஸ்தேவான் என்று சொல்லுகிற அப்போஸ்தலனுடைய கடைசி நிமிஷத்தையும் கூட நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்பை அந்த ஸ்தேவான் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஜனங்கள் இந்த ஸ்தேவானை நோக்கி கல்லெறிந்து கொல்லும்படியாய் தீவிரமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தீவிரத்தினுடைய நோக்கத்தை பார்க்கிற இந்த அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் தனக்குள் இருக்கிற ஆவியை தந்த பிதாவினிடத்தில் கொடுக்கும்படியாய், ஒப்படைக்கும்படியாய், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே 60ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இப்படி கல்லெறிந்து என்னை கொல்லுகிறார்களே, என்னுடைய ஆத்துமாவை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் இந்த சரீரத்திலிருந்து அந்த ஜீவனை எடுக்கும்படியாய் அவர்கள் தங்கள் மீது அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களே, அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அந்த பாவம் அவர்கள் மீது சுமத்தாதபடிக்கு என்ன செய்யணுமா? இந்த பாவத்தை சுமத்தாதிரும். யார் மீது? இவர்கள் மேல், கல்லறிந்தவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லுகிற ஒரு விண்ணப்பத்தையும் அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் கடைசி நிமிஷத்தில் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற சொல்லும், இங்கே ஸ்தேவான் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த சொல்லும் ஒரே சொல்லாகவே காணப்படுகிறது. அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். யார் சொன்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை. என் ஜீவனை, எனக்குள் இருக்கிற பிதாவினால் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். அப்படின்னு சொன்னால் பிரிக்க முடியாது, எடுத்து கொள்ள முடியாது. மாத்திரமல்ல, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இங்கே வெளிப்படுத்துகிற பார்க்க முடிகிறது. அவருக்குள் இருக்கிற அந்த ஜீவனை கொடுக்கிறேன். யாரிடத்துல? தேவன் தந்த அந்த ஜீவனை அவரிடத்திலேயே நான் ஒப்புவிக்கிறேன். அதே வேளையில் அதை கொடுக்கவும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரம் இன்றைக்கு மனுஷீகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்? இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாக விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி இந்த மனுஷனை மீட்கும் பொருளாக பிதாவினால் அனுப்பப்பட்டவர். அதுதான் தேவ குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அவருடைய வேளை வருகிற போது நானே அவரிடத்தில் கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அதே வேளையில் இந்த மனுஷனுடைய நிலைமையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற உலக மனுஷர்களுடைய ஆவி, அவர்களுக்குள் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த பிதாவுடைய கர்த்தருடைய ஜீவ சுவாசமாகிய ஆவியை
இங்கே பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அது மாத்திரமல்ல, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, இந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை என்று சொல்லி பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நமக்குள் இருக்கிற அந்த ஆவியின் மேல் இந்த மண்ணான மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. அதை தந்த தேவனிடத்திற்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் உண்டு. அதேபோல மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு இன்னைக்கு தான் மரணம், இந்த நிமிஷத்தில் தான் மரணம் அப்படின்னு சொல்லுவதற்கோ, அதை இந்த மனுஷீக வாழ்க்கையின் பாதையிலிருந்து தெய்வீகத்திற்குள் நமக்குள் இருக்கிற ஆவியை எடுத்து கொடுக்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் தன்னை தந்த தேவன் நம்மிடத்திலிருந்து அந்த ஆவியை எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஆகினால்தான் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, இந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. அப்படின்னா மரணம் இந்த மனுஷனுக்கு கட்டாயமாக ஒரு நாள் உண்டு என்பதை உறுதிப்படுத்தும்படியாக முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சரீரத்தின் மரணத்தை வெளிப்படுத்தி அங்கே கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிற பார்க்க முடிகிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிற இடம் என்ன என்று சொன்னால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, தன்னுடைய வாழ்க்கையில் குறை கரை ஒன்றும் இல்லாத நிலையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அதே காரியத்தை 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலையும் கூட எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, உம் கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாதையில் அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டவைகள் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் சங்கீதக்காரன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். கர்த்தாவே, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறதுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், சிலுவை பாதைகள், பாடுகள் பிதாவுடைய சித்தத்தின்படியாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது, நிறைவேற வேண்டும் என்பதை இங்கே நாம் வேதாகமத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக, நம்மை மீட்பதற்காக தம்மையே இந்த உலகுக்கு அர்ப்பணித்த அந்த ஆவியும் ஜீவனும் தன்னை தந்த தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இங்கே கிறிஸ்து அவர்தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. சரி, இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் இடையில சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பின்பதில் பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மரணத்தின் அதிகாரி. இங்கே ஒரு சின்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனுஷனை தேவனை விட்டு பிரித்து இந்த சரீரத்தை மரணத்துக்குள்ளாக்கி நமக்குள்ள இருக்கிற ஜீவனை நரகத்திற்குள் தள்ளுவதற்கு அதிகாரம் பெற்ற பிசாசானவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் சிலருடைய உள்ளத்தில் பிசாசினால் ஏவப்படுகிற ஒரு சத்தம் எழுகிறது உண்டு. நீ செத்துப்போ, நீ செத்துப்போ, நீ இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவள் என்று சொல்லி சாவு சாவு என்று சொல்லுகிற சொல் சிலருடைய தூக்கத்தில் கூட கனவுல வெளிப்படுகிறத பார்க்க முடிகிறது. பிசாசுடைய சொல் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஆகையினால்தான் அந்த சொல்லுடைய தீவிரம் அவருடைய உள்ளத்தை தாக்குகிற போது தனக்குத்தானே தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலை நாம் பார்க்கிறோம். தற்கொலை ஆவிகளினால், தூண்டுதலினால்
தனக்குள் இருக்கிற பிதாவின் ஜீவனை அழித்து நரகத்திற்குள் இழுத்து செல்லும்படியாய் பிசாசானவன் கிரியை செய்கிறது நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆகையினால இங்கே எழுதப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவே பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இந்த மனுஷனுடைய ஜீவனை நரகத்திற்குள் அவன் மரணத்தின் மூலமாக அழித்து விடாதபடி இந்த மனுஷனை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக அவர் வெற்றி சிறந்தவராக காணப்படுகிறார். அந்த வெற்றியின் சத்தம் அந்த தூண்டுதலினாலே தனக்குத்தானே அழிவை சம்பாதிக்கும்படியாய் தன்னை அழித்து கொண்டிருக்கிற ஜனங்களை காணப்படுகிறது. அவர்களை மீட்கும் பொருளாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தவராக காணப்பட்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் பின்பதிலும் கூட வாசிக்க முடிகிறது. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பிதாவினுடைய கரத்திலிருந்து பெற்ற ஜீவனுள்ள ஆவி, அவருடைய ஜீவன் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொன்னால் ஒரு நாள் கண்டிப்பாக நாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட வாழுகிறவர்களாக தேவ தூதர்களைப் போல காணப்படுவோம். அப்படி தேவ தூதர்களைப் போல காணப்படும்படியாகவே இந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை இயேசு தன்னுடைய மரணத்தினாலே அழித்து அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துடைய பின்புல வாசிக்கிறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆகையினால தான் 55ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நமக்குள் இருக்கிற ஆவி, நமக்குள் இருக்கிற ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க அவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது இங்கே நிகழ்கிற காரியம் என்ன? இந்த மரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூட துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் சாதனை இதுதான். வெற்றி சிறந்தார். சிலுவையிலே மரணத்தின் மூலமாக வெற்றி சிறந்தார். பிசாசுனுடைய அதிகாரத்தை அவர் அழித்து இன்றைக்கு வாழுகிற மக்களுடைய ஆத்துமாக்கள் மீது கரிசனை கொண்டவராய் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதே வேளையில் அவரை குறித்து பின்னாக வெளிப்பட்ட விசேஷத்துலையும் கூட எழுதப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே வெளிப்பட்ட விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஜீவன், அதனுடைய இயக்கங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அன்று வல்லமை, இந்த இரண்டும் இணைகிற போது தான் இந்த சரீரத்துக்கு மரணம் கூட ஏற்படுகிறது. அப்படியானா இதனுடைய சிந்தை நம்மிலே எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்குள் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால இந்த உலக பிரகாரமான மரணத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஆணித்தரமான விசுவாசத்திற்குள் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மண்ணான மனுஷனுடைய சரீரம் என்றாகிலும் ஒரு நாள் கட்டாயம் மரித்துதான் ஆக வேண்டும், கல்லறைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆத்மா இருக்குதே,
உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவி இருக்குது, அது பிதாவின் இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷர்களும் கர்த்தர் தந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி பிதா நம்மீது வைத்திருக்கிற சித்தமாக காணப்படுகிறது. 3 யோவான் 2ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது இல்லையா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக வேண்டுகிறேன். இந்த உலக வாழ்க்கையில் நீ ஒரு சுக ஜீவியமாக நீ வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். வேளை வருகிற போது நம்மில் இருக்கிற பிதாவுடைய ஆவி அவருடைய கரத்தினால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சரீரம் மண்ணோடு கூட மண்ணாக கல்லறைக்குள் கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் பிறப்பு என்று சொல்லி ஒன்று உண்டு என்று சொல்லுவதை அறிந்து கொள்ளணும். அதே வேளையில் இறப்பு என்று சொல்லுகிற மரணமும் உண்டு என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பிறப்பும் இறப்பும் ஒன்று போல பாவிக்கிற நிலையில் இந்த பிதாவின் சித்தத்துக்குரிய மனுஷர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இன்று கற்றுக் கொடுக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிற போது குழந்தை அழுகிறது. அதே குழந்தை வளர்ந்து வாழ்ந்து மரணத்திற்கு செல்லுகிற போது அந்த மனுஷன் அழுகிறதல்ல, சுற்றி இருக்கிற எல்லாரையும் மரணத்தின் மூலமாக அழ வைத்து சென்று விடுகிறதை இந்த உலகத்தின் பாதையில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு சத்தியம், எப்படி பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிறோமோ அதே வண்ணமாய் மரணத்தையும் நாம் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவியை ஜீவனை ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்படுகிற போது அதுவும் பிதாவின் சித்தம் என்று சொல்லி நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாதைகளில் இந்த நாளை நாம் தியான வேளையாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மரண பயம் ஒருவரையும் தாக்க முடியாது. மரணமா வரட்டுமே, ஏன் அது பிதாவின் சித்தத்தின்படி தானே வருகிறது. அவர் என்னுடைய ஆவியை அவருடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளட்டுமே என்று சொல்லுகிற அந்த மன தைரியத்தோடு கூட மரண பயத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பயப்படாதிருங்கள். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்து சென்றாரு. அந்த வார்த்தை இன்றைக்கு அந்த மரண பயத்தை உங்களிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த செய்தியை ஆஸ்பத்திரிகளிலிருந்து அல்லது வீடுகளில் மரண படுக்கையில் மரணமா வாழ்வா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற கடைசி விளிம்பில் இருக்கிற மனுஷர்களோடு கூட நான் இணைத்து கொள்ள விரும்புகிறேன். பயப்படாதீர்கள், மரணத்தை குறித்து பயப்படாதீங்க. இன்னொரு நாள் கர்த்தருடைய வேளை வருகிற போது நாம் எழுந்திருப்போம். கர்த்தரோடு கூட என்றும் வாழுகிறவர்களாய் தேவ தூதர்களாய் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் சுக வாழ்வையும் இன்றே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விரும்புகிறீங்களா? என்னோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மரண பயம் மட்டுமல்ல, உங்களில் இருக்கிற வியாதியுடைய கொடுமையும் கூட உங்களை விட்டு கடந்து சென்று விடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருபோதும் பயப்படாதீங்க. கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன வார்த்தையின்படி பெரியவராக இருக்கிற கர்த்தர் நமக்குள் வாழுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒரே ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே, ஜீவனை விட்ட அந்த வார்த்தையின் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசின அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவரீர் மனதுருகி இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலோடு கூட நீர் இந்த வார்த்தைகள் மூலமாக பேசின அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். மரணத்தை குறித்த பயம் இல்லாதபடிக்கு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்று வெற்றி சிறந்தவரை போல நாங்களும் வெற்றி சிறப்போம் என்று சொல்லுகிற ஒரு புதிய சிந்தையோடு கூட மரண பயம் நீங்கி தங்களை ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அந்த மரண பயத்தோடு கூட வியாதி உள்ளவர்களாய், கர்த்தாவே நான் என்ன செய்யட்டும்,
மரித்து விடுவேனோ, இந்த வியாதி என்னை மரணத்திற்குள் கொண்டு விடுமோ என்று சொல்கிற பயத்தோடு கூட காணப்படுகிறவருடைய வியாதிகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அகற்றி போடுகிற அந்த வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் கர்த்தாவே மகிழ்ந்து களி கூறட்டும், சுகித்து வாழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.